இந்த இயற்கையோட வளர்ச்சியே ரொம்ப அற்புதமானதுங்க. இதை பார்க்கும்போது மனசுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்க முடியாதுங்க. இதெல்லாம் நான் நட்டு வச்ச செடிகள், கருகப்பிலை நல்லா அழகாக தழைஞ்சு கொழுந்துக்கிட்டு தள தள தளன்னு இருக்கும்போது, இதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு எதுவுமே தோணலை. அவ்வளோ சந்தோஷமான இருக்குது. நமக்கு என்ன தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வெயில் தர்ற அந்த இதுக்கு இந்த செடியை பார்க்கும்போது எனக்கு புது எண்ணங்கள், அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குது. பழசையெல்லாம் மறந்து இதோட அவ்வளோ மகிழ்ச்சியாக பார்க்க தோணுது. இதே போல் இந்த ஜாதி பூ செடி கட் பண்ணி விட்டால் ரொம்ப அழகாக தழைஞ்சி வந்திருக்கு. மாசி மாதம் இந்த தளவுகள் எல்லாம் வந்து பச்சை பசேல்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு மனசுக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவோ சங்கடங்களாக இருக்குது. உடல் உபதைகள் அவ்வளோ தொல்லைகளாக இருந்தாலும் இந்த பசுமையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இயற்கையை எப்போவுமே வளர்த்ததுக்கு நமக்கு கொடுக்குற ஒரே சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க. இந்த சந்தோஷங்கள் தான் நமக்கு அன்னாடு பிறக்கின்றது. இதே போல் நம்ம வேறு இடத்துல போய் ரசித்து பார்க்குறத விட நம்மளே உருவாக்கும்போது நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதே போல் இது வந்து வாடாமல்லி நல்லா பூத்து அழகாக நம்ம வீட்டு முன்னால் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மனசுக்கு நினச்சி பார்த்தாலே நம்ம வளர்த்த ஒரு செடி இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இது வெத்தலை கொடியும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது நம்ம வீட்டு தேவைக்கு, பூஜைக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். சின்ன கொடியாக கிள்ளி வச்சாலும் நல்லா அழகாக வருது. அதே போல் செம்பருத்தி பூக்கள் அழகாக பூத்து எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. நல்லா பூத்து சின்ன சின்ன பூக்களாக வந்து நல்லா இருக்குது. டெய்லியுமே நிறைய ஒரு 10 பூனாச்சு பூக்குது. இந்த இயற்கை செடிகளை நம்ம வளர்த்து இதனுடைய பலனையும் நமக்கு கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி வீட்டு அருகில் கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் இந்த செடிகளை எல்லாம் இயற்கையை வளர்த்து நம்ம சந்தோஷப்படணும். என்ன தான் நம்ம வெளியில் போய் காட்சிகளை பார்க்குறத விட நம்ம வளர்த்து அந்த இயற்கையை ரசிக்கும்போது நம்ம கையால் அந்த செடி வச்சு தண்ணி ஊற்றி அந்த இதை பூத்து குலுங்கும்போது பார்க்குற அந்த தனி சுகங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.